சொற்பொழிவு விவகாரம் சர்ச்சையான நிலையில் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கடந்த வாரத்தில் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஆன்மீக சொற்பொழிவு என்பது மாணவிகளிடையே தாழ்வு மனப்பான்மையையும் வேற்றுமையையும் ஏற்படுத்துவதாக கூறி சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பரவப்பட்டிருந்தது. இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக அந்த பள்ளிக்கு வந்து மாணவிகளுடன் உரையாற்றி சென்றிருந்தார். குறிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். பிற்போக்கான கருத்துக்களை மாணவிகளிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் செயல்பட்ட பள்ளியினுடைய இருக்கக்கூடிய நபர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். தற்போது பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய தமிழரசி என்ற தலைமை ஆசிரியருக்கு தற்போது பணியிட மாறுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மேல்நிலை கல்வி பணி இயக்கம் சார்பாக தற்போது இவருடைய அந்த பணியிட மாறுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி கோவில் பதாகை அந்த பள்ளிக்கு தற்போது அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய தமிழரசி பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மேலும் இவரை அந்த சொற்பொழிவான நபரை பரிந்துரை செய்தது யார், பள்ளிகளுக்கு இவரை கொண்டு வந்தது யார் என்பது குறித்தான விசாரணை முடிந்து 2-3 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரை முதற்கட்டமாக பணியிட மாறுதல் செய்து பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இந்த அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியை பொறுத்தவரைக்கும் இது தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவர்கள் பணியில் பணி உயர்வு பெற்று பல்வேறு பணிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியர் இதுபோன்று சர்ச்சைக்குள் சிக்கி தற்பொழுது பணியிட மாறுதல் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அசோக் நகர் பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த தமிழரசி என்பவர் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு பணியிட மாறுதல் செய்து பள்ளிக்கல்வித்துறை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாண்டியராஜன், பணியிடை மாற்றம் செய்திருக்கிற தலைமை ஆசிரியர் மீது வேறு என்னெல்லாம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? குறிப்பாக இந்த சொற்பொழிவு ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது அந்த சொற்பொழிவாற்றிய நபர் மகாவிஷ்ணு என்பவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் நேரடியாக சந்தித்திருக்கிறார். குறிப்பாக அவருடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அது குறித்த விளக்கத்தையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வழங்கியிருக்கிறார். வள்ளலார் குறித்த சொற்பொழிவாற்றக்கூடிய நபர் என்கின்ற கோணத்திலே அவர் சொற்பொழிவாளராக மாணவர்களிடையே சொற்பொழிவாற்றுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற வகையிலும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பள்ளி மேலாண்மை குழுக்களின் வாயிலாகத்தான் மாணவர்களுக்கான அந்த தேர்வு குறித்தான அந்த கருத்தரங்கம் நடத்த வேண்டும், தேர்வு குறித்தான அந்த கருத்து பதிவுகள் செய்ய வேண்டும், தேர்வுகளுக்கு தயாராகும் விதமாக தன்னம்பிக்கையை ஊட்டும் விதமாக சொற்பொழிவாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை பரிந்துரை செய்தது யார், அவரை இங்கு பேசுவதற்கான அனுமதி வழங்கியது யார் என்பது குறித்து தற்போது வரைக்கும் முழுமையான தகவல்கள் பெறப்படவில்லை. இந்த அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அவருடைய சொற்பொழிவு நடந்த பிறகும் அதனை முழுமையாக கண்டிக்காதது மற்றும் அவருடைய சொற்பொழிவு எந்த மாதிரியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளாமலும் அனுமதி வழங்கிய தலைமை ஆசிரியர் மற்றும் சில கல்வி அதிகாரிகளுக்கும் கடிதம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தற்போது முதற்கட்டமாக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு பள்ளிக்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த குழு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட கல்வி அதிகாரிகள் அந்த ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொள்வார்கள். யார் யாரிடமிருந்து அனுமதி பெறப்பட்டது, இதற்கு முன் ஏதேனும் பள்ளியில் மகாவிஷ்ணு சொற்பொழிவு செய்திருக்கிறாரா என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இந்த சொற்பொழிவில் பின் கருத்துக்கள் ஏதேனும் இருக்கிறதா, ஏதேனும் மோட்டிவேஷனோடு இது செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக தலைமை ஆசிரியர் தமிழரசி அவர்கள் தற்போது பணியிட மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது மேற்கொண்ட எந்த நடவடிக்கையும் தற்போது வரை இல்லை என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விசாரணை வந்த பிறகாக 3 to 4 நாட்களுக்குள் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.